ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் சாமி வச்சுருக்கிற செல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப தூசியாக இருந்தது. சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். சாமி செல்ஃபு அப்புறமாட்டி சாமி படம் எல்லாத்துக்குமே வந்துட்டு க்ளீன் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே சாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சுருந்தேன். அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறமாட்டி ஒவ்வொரு சாமி படமாக எடுத்து கீழே வச்சுட்டு விளக்கு எல்லாமே தேய்க்கணும். அதனால் விளக்கு அப்புறம் மணி எல்லாமே வந்து தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு சாமி படம் எல்லாமே வந்து கீழே எடுத்து வச்சுட்டு சாமி படத்தெல்லாம் துடைக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த தண்ணியை வச்சு தான் எல்லா சாமி படத்தையும் நல்லா துடைச்சிட்டு இருந்தேன். ரொம்பலாம் தூசி இல்லை, இருந்தாலும் ஈர துணியை வச்சு ஃபஸ்ட்டு ஒருக்கா நல்லா எல்லா இடத்தையும் துடைச்சிட்டு அப்புறமாட்டி நார்மல் துணியை வச்சு அந்த சாமி படம் எல்லாத்தையுமே துடைச்சி விட்டுட்டேன். எல்லா சாமி படத்தையும் தொடச்சி முடிச்சக்கப்புறமாட்டி மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஜவ்வாது இது ரெண்டையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சாமி படத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சிட்டேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சக்கப்புறமாட்டி சாமியோட செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் ஈர துணியில் வச்சு தொடச்சிருந்தேன். ரெண்டாவது வந்துட்டு அதே மாதிரி ஒரு கப்பில் வந்து மஞ்சள் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு திருப்பி வந்துட்டு நான் தொடச்சேன். அப்படின்னா கொஞ்சம் நல்லா மணமாக வாசனையாக இருக்குங்கிறதுக்காக மஞ்சள் ஜவ்வாது போட்டு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் அது நல்லா காஞ்சக்கப்புறமாட்டி சாமியோட படத்தெல்லாமே அந்தந்த இடத்துல இருந்து கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன். எனக்கு மொத்தம் 4 செல்ஃப் இருக்குது. 4ல் 2 செல்ஃப் வந்து சாமி படம் வச்சுருப்பேன். அப்புறம் 3ஆவது செல்ஃபில் வந்து எண்ணெய், குங்குமம், சந்தனம் அப்புறமாட்டி சூடந்தட்டு இதெல்லாம் வச்சுருப்பேன். அது கீழே உள்ளதில் வந்துட்டு பத்தி அப்புறம் சூடம், திருநீர், குங்குமம் இதெல்லாம் ஒரு ட்ரேயில் வச்சுருப்பேன். அடுத்து அதெல்லாம் தான் க்ளீன் பண்ணுறேன். அந்த ட்ரேயில் வந்துட்டு நிறைய எல்லா பொருளுமே அதில் தான் வச்சுருப்பேன். எங்கேயாவது போனோம் அப்படின்னா வளையல் குங்குமம் மஞ்சள் கொடுப்பாங்க, தாலிக்கேறு குங்குமம் மஞ்சள் கொடுப்பாங்க. இது அப்புறமாட்டி எங்கேயாவது போனால் ஆஞ்சநேயர் கோயில் போவேன் வார சனிக்கிழமை. அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் உள்ள திருநீர் எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு அது குப்பை மாதிரி ஆயிடுச்சு. சரி எல்லாத்தையும் வச்சுருக்க வேண்டாம், தேவையான பொருளை மட்டும் இந்த ட்ரேயில் வச்சுருப்போம் அப்படின்ட்டு திருநீர், குங்குமம், சாம்பிராணி, சூடம் அப்புறம் தீப்பெட்டி இதை மட்டும் வச்சுருந்தேன். பத்தி இதை மட்டும் வச்சு இப்போ தான் பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருந்தது. அந்த செல்ஃபையும் தொடச்சி முடிச்சுட்டு நல்லா ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி முடிச்சக்கப்புறமாட்டி இந்த ட்ரே அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே உள்ள செல்ஃபில் வந்துட்டு அதே மாதிரி எண்ணெய் அப்புறம் சூடங்காட்டுற தட்டு, சந்தனம், குங்குமம் அதெல்லாம் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு கீழே உள்ள செல்ஃபில் வந்துட்டு விளக்கு அப்புறமாட்டி இந்த ட்ரே இதெல்லாம் வச்சு எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பூஜை ரூமில் வைக்க வேண்டிய பொருளில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான். இதுக்கு வந்து ஒரு பவுலோ இல்லை இந்த மாதிரி ஒரு விளக்கோ எதோ எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சு சாமி ரூமில் வச்சுருங்க. நல்லா விசேஷமாக நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமாட்டி நான் விளக்கு எல்லாமே ஆல்ரெடி தேய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். அது ஃபுல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்தந்த இடத்துல வந்து விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். நான் சாமி ரூமில் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. சரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நான் உடனே வந்து விளக்கேற்றுறதுக்காக ரெடி பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பூ விற்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்டே வந்து பூ வாங்கிட்டு எல்லா சாமி படத்தையும் கட் பண்ணி எல்லாத்துக்குமே போட்டுட்டு நான் அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா
விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே வந்து விளக்குக்கு நம்ம வந்து திரியை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றினக்கப்புறமாட்டு தான் திரி போடணும். நான் வந்து இது வந்து எண்ணெய் வந்து நான் செக்கில் தான் வாங்கியிருந்தேன். விளக்குக்கு போடுற எண்ணெய், தீபத்துக்கு போடுற எண்ணெய் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா செக்கிலே கொடுப்பாங்க. நான் நெய் எதுவும் யூஸ் பண்ணல. செக்கில் தான் எப்பயுமே வந்து எண்ணெய் வாங்கி வச்சுருப்பேன். அது வந்து காலியாக போனதுக்கப்புறமாட்டி திருப்பி வாங்கிக்குவேன். அந்த எண்ணெயை தான் வந்து தீபத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறமாட்டி பத்தி எல்லாம் பொருத்திட்டு சாமி எல்லாத்தையும் காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக நிலவாசம் எல்லா இடத்துலையும் வந்து பத்தியை ஃபுல்லாக நல்லா காமிச்சிட்டு அப்புறம் வந்து சூடத்தை எடுத்து தீவார் நல்லா காமிச்சிட்டு நானும் தம்பி வந்து நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி படம், சாமி செல்ஃபெல்லாம் நல்லா தொடச்சிட்டு புதுசாக சந்தனம் குங்குமம் வச்சக்கப்புறமாட்டி சாமி படம் செல்ஃபெல்லாம் பார்க்க நீட்டாக இருக்குது. விளக்கேற்றினக்கப்புறமாட்டி இன்னும் பிரகாசமாக இருக்குது சாமியோட செல்ஃபு. எங்கள் சாமி செல்ஃப் பார்க்குறதுக்கு இன்றைக்கி தான் நல்லா நீட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.